மாற்றி யோசிச்சேங்க. வேளாண் உற்பத்தியாளர்கள் இன்றைய நிலையில் பல தடைகளை எதிர்கொண்டு தங்கள் வாழ்வாதார தொழிலை மேற்கொண்டு வருகின்றனர். புஞ்சை நஞ்சை நிலங்களை மட்டுமே தங்களது பாரம்பரிய சொத்தாக கொண்டு தங்களுக்கு தெரிந்த தொழில்நுட்பங்களை கொண்டு களத்தில் போராடி வருகின்றனர். எனவே வேளாண் உற்பத்தியாளர்களின் உப தொழிலாகவும் பண்ணையாளர்களின் வாழ்வாதார தொழிலாகவும் இன்றைக்கு கால்நடை வளர்ப்பு உதவிகரமாக இருக்கிறது. கால்நடை வளர்ப்பு மற்றும் உற்பத்தி அவர்களுக்கு வணிக ரீதியான பொருளீட்டாகவும் உள்ளது. அவ்வகையில் தமிழ்நாடு கால்நடை பல்கலைக்கழகம் அந்தந்த மாவட்டம் தோறும் பண்ணையாளர்களுக்கு தொழில்நுட்ப பயிற்சிகளையும் மேலாண்மை பயிற்சிகளையும் அளித்து வருகிறது. திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்வணக்கம்பாடி கிராம விவசாயி திரு இ. முருகன் தோட்டக்கலையில் பட்டயம் பெற்ற இவர் செம்மறி ஆடுகளை தொழில் ரீதியாக வளர்த்து சீரான முறையில் நடத்தி வருகிறார். அன்னாரின் அனுபவங்களை நம்மிடம் கூற கேட்டபோது, நாங்கள் வந்து ஒரு 15 ஏக்கர் நிலம் வச்சுருக்கோங்க. அந்த 15 ஏக்கர் நிலத்தில் இப்போ வந்து சாகுபடி செஞ்சிட்ருக்கோம். அது தவிர்த்தும் பார்த்திங்கன்னா இந்த விவசாயம் மட்டுமே இல்லாமல் உபத்தொழிலாக வந்து செம்மறி ஆடு வளர்த்துட்ருக்கோங்க. போன வருஷம் விவசாயத்தில் வந்து எல்லாமே நட்டம் வந்துருச்சுங்க. ஆனால் இந்த செம்மறி ஆடு மட்டும்தான் எங்களுக்கு வந்து கொஞ்சம் கை கொடுத்து காப்பாற்றினதுங்க. ஏன்னா ஒவ்வொரு ஆடுக்கும் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து இதில் வந்து மேய்ச்சல் நிலம் போகிறது இல்லாமல் சொந்தமாகவே எங்களுடைய நிலத்தில் ஒரு பகுதி அதுக்காக ஒதுக்கி தீவன புல்லெல்லாம் போட்டிருக்குங்க. கோஎஃப்எஸ் 29 போட்டிருக்கிறோம். கோ4 வச்சுருக்கிறேங்க. கோ3 இருக்குது. வேலி மசால் இருக்குது. இந்த தீவனங்களும் கொஞ்சம் வந்து ஆட்டுங்களுக்கு வந்து தீவன பயிராக வந்து நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். இது இல்லாமல் மேய்ச்சல் நிலத்திலும் வெளியிலையும் போயிட்டு மேய்ஞ்சிட்டு வருதுங்க. இந்த வந்து ஒவ்வொரு ஆட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஒவ்வொரு முறையும் வந்து ஒரு வருஷத்துக்கு 2 முறை வந்து குடற்புழு நீக்கம் செய்கிறோங்க. இது தவிர்த்து இப்போ தான் போன வாரம் பார்த்திங்கன்னா நல்வம் மருந்து போட்டிருக்கிறோம். இது தவிர்த்து வந்து சில தேவையான மெடிசன் இது பார்த்திங்கன்னா நாங்களே வந்து வாங்கிட்டு வச்சு போட்டுக்கிறோம். இந்த நம்ம பக்கத்தில் இருக்கிற தண்டராம்பட்டில் இருக்கிற கால்நடை மருத்துவமனையில் போயிட்டு அந்த டாக்டர்கிட்ட கேட்டு கூட வந்து வாங்கிட்டு வந்து என்னென்ன மருந்து தேவையோ அதெல்லாம் வந்து போட்டுக்கிறேங்க. அவரும் நல்ல முறையில் வந்து எங்களுக்கு வந்து சில ஆலோசனைகளும் வழங்குறாங்க. இது இல்லாமல் பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கிற திருவண்ணாமலை டவுனுக்குள்ளே இருக்கிறது வந்து இந்த கால்நடை ஆராய்ச்சி நிலையத்தில் வந்து அவங்களும் வந்து சில பயிற்சிகளெல்லாம் கொடுக்குறாங்க. இது சம்மந்தமாக, அதாவது விவசாயத்தை சார்ந்து ஆடு வளர்க்குறதோ மாடு வளர்க்குறது கோழி வளர்க்குறது இந்த மீன் குட்டை போடுறது அந்த மாதிரியான பயிற்சிகளும் கொடுத்துருக்குறாங்க. அந்த பயிற்சியிலையும் நானும் கலந்துட்டுருக்கிறேன். ஒவ்வொரு முறையும் எனக்கு வந்து தகவல் வருங்க. இது ஃபோன் மூலியமாகவும் சொல்லிவிடுவாங்க, இல்லை பேப்பரில் விளம்பரம் கொடுத்தாங்கனாலும் அதை தகவல் தெரிஞ்சுக்கிட்டு அங்கேயும் போகிறேங்க. போயிட்டு அதுக்கான சில ட்ரைனிங்கும் கொடுத்துருக்குறாங்க. அது மாதிரி ட்ரைனிங்கும் நானும் எடுத்துருக்கிறேன். இப்போ வந்து இந்த செம்மறி ஆடு இருக்கிறதுனால இப்போ மேய்ச்சல் நிலங்கள் வந்து வறட்சியின் காரணமாக மேய்ச்சல் நிலம் கொஞ்சம் குறைஞ்சி விட்டது. இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இப்போ இந்த கொட்டில் முறை ஆடு வெள்ளாடு வளர்ப்பு அப்படிங்கிற ஒரு முறைக்கு வந்து இப்போ மாறலான்றதுக்காக தான் இப்போ ஷெட்டுலாம் போட்டிருக்கிறேங்க. ஒரு 2 லட்சம் ரூபாய்க்கு செலவு செஞ்சு ஷெட்டுலாம் போட்டிருக்கோம். சில பண்ணைகள்லாம் பார்த்துட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு வச்சுருக்குறோங்க. இந்த செம்மறி ஆட்டை பொறுத்த வரைக்கும் சார், இப்போது நார்மலாக முன்னாடி எல்லாமே பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஒரு குட்டி தான் சார் போடும். ஆனால் இப்போ நாங்கள் வந்துங்க இந்த தீவன பயிர்களெல்லாம் வந்து இந்த கோஎஃப்எஸ் 29, கோ3, கோ4, வேலி மசால் போன்ற தீவன பயிர்களெல்லாம் கொடுக்கறதுனால வந்து சார் எங்களுக்கு இதனுடைய வருமானங்கள் பார்த்திங்கன்னா 2 வருஷத்துக்கு 3 முறை குட்டி போடுதுங்க சார். இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த செம்மறி ஆட்டை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து காலையில் வந்து நைட்டில் விடுறது ஒரு பட்டியில் விடுறோம். திரும்ப காலையில் 6 மணிக்கு வந்து வெளியில் திறந்து விடுறோங்க. இன்னொரு பட்டியில் மடக்கி வச்சுருக்கிறோம். இதனால் வந்து அந்த பட்டியை 2 மாற்றி வைக்கிறதுனால பட்டி வந்து சுத்தமாக இருக்குதுங்க. நோய் நொடி வராமல் தடுத்துடுறோங்க. குட்டி போட்ட குட்டிங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 மாதத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 15லேருந்து ஒரு 18-20 கிலோ வரைக்கும் வந்துடுதுங்க. எடை வந்துடுதுங்க. அந்த எடை வந்து போதுமான ஒரு நல்ல ஆரோக்கியமான உள்ள குட்டி ஒரு 20 கிலோவே வந்துடுங்க. தடுப்பூசி வந்து வருஷத்துக்கு ஒரு முறை அந்த ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் மாதமே வந்து நீங்கள் தடுப்பூசி போட்டுங்கன்னா அடுத்த காலங்களில் வர அந்த செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பரில் இந்த மழை காலங்கள்லையோ இந்த கோமாரி நோய் இந்த அந்த மற்ற சில நோய்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த தடுப்பூசி போட்டுறதுனால இதர நோய்கள் எங்கேயும் வர்றதே கிடையாதுங்க. அது வந்து தடுப்பூசி போடுறதுனால இருக்கக்கூடிய நன்மைகள். குட்டிங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா மூக்கு புண்ணுன்ற ஒரு நோய் வந்துடுதுங்க. அந்த மூக்கு புண்ணில் இருக்கிறதுக்கு வந்து நீங்கள் செய்கிறதுக்கு வந்து மஞ்சளும் தேங்காய் எண்ணெயும் குழைச்சி அதை சுத்தம் பண்ணி உப்பு தண்ணி வச்சு வெந்நீரில் வந்து உப்பு கொஞ்சம் போட்டு அதை சுத்தம் பண்ணிவிட்டு அந்த புண்ணை சுத்தம் பண்ணிவிட்டு அது மேலே தேங்காய் எண்ணெயில் மஞ்சளை குழப்பி வச்சிங்கனாவே ஒரு 3 டைம் 4 டைம் வச்சிங்கனாவே அந்த புண்ணு சுத்தமாக சரியாயிடுங்க. இந்த மாதிரியான ஒரு நாட்டு வைத்தியங்கள் இயற்கை வைத்தியங்கள் பண்ணாவே அந்த நோய் சரியாயிடுங்க. அதனால் வந்து செம்மறி ஆடு வளர்க்குறவங்களுக்கு வந்து விரும்பணுன்றவங்க சுத்தமான தண்ணி, சுத்தமான சுகாதாரம் உள்ள ஒரு தீவனம், அதனுடைய மேய்ச்சல் நிலம் அது மட்டும் இருந்தாவே போதுங்க. அதில் நல்ல லாபம் எடுத்துடலாங்க.
மாத்தி யோசிச்சேங்க. தூத்துக்குடி மாவட்டம் முத்துகிருஷ்ணாபுரம் கிராம விவசாயி ஏ கணேசன் ஆவார். இவர் இம்மாவட்ட வேளாண் ஆராய்ச்சி நிலையத்தின் தொழில்நுட்ப வழிகாட்டுதலோடு மானாவாரியில் கம்பு சாகுபடி செய்து சிறந்த வேளாண் பயனை அடைந்துள்ளார். அன்னாரின் வெற்றிக்கான முயற்சிகளை பற்றி கேட்டபோது, ஒரு 3 வருஷ காலமாக மழை சரியில்லை, கொஞ்சம் கம்மியாக பெய்யுது. மக்காச்சோளம் மழை நல்லா பெய்கிற காலத்தில் மக்காச்சோளம் நிறையா போடுவோம், பருத்தி உளுந்து பாசி எல்லாம் போடுவோம். இந்த மழை இல்லாமல் அங்கே கொஞ்சம் மகசூல் கம்மியாக வருது. அதனால் நம்ம கோயில்பட்டி வேளாண்மை துறையிலேருந்து அவங்க அணுகுமுறையில் கம்பு விதை கொடுத்தாங்க. கோனையன் பயோனியர் இந்த 2 ரகமும் போன வருஷம் போட்டேன். ஏக்கருக்கு ஒரு உரம் பார்த்திங்கன்னா ஏக்கருக்கு ஒரு நாள் ஆட்டுக்கடை 600 ரூபா. அதை ஒரு ஏக்கருக்கு வந்து 3 நாளைக்கு போடணும். 3 ஏக்கருக்கு ஒரு நாள் 3 நாளைக்குனா ஒரு ஏக்கருக்கு 1600 1800 வரும். ஒரு ஏக்கருக்கு 3 ஆட்டுக்கடை போட்டு நல்லா உழுது பருவம் பண்ணி நம்ம வேளாண்மை துறையில் விதை வாங்கி போட்டேன். நல்லா மகசூல் கிடச்சிது. இந்த வருஷமும் அது மாதிரி போட்டிருக்கேன். கோனையன் பயோனியர் போட்டிருக்கேன். இங்கே பார்க்கலாம் நல்ல மகசூல் கிடச்சிது. ஏக்கருக்கு 9 குண்டால் ஆச்சு போன வருஷம். இந்த வருஷம் இன்னும் பாதி கருது பிறக்கிருக்கேன், இன்னும் பாதி கருது பிறக்கலை. அடித்த பிறகு நான் அடித்த இது குத்து மதிப்பாக பார்க்க போனால் 8 குண்டால் வரும். ஏக்கருக்கு 8 குண்டால் ரேட் வரும். இந்த மழை கம்மியாக பெய்யறதுக்கு இந்த கம்பு போடுறது ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன். என் அனுபவப்படி நான் சொல்லுவேன், கம்பு இந்த குறைஞ்ச மழைக்கு கம்பு போடலாம். அதே மாதிரி வேளாண்மை துறை மீட்டிங்கில் 2-3 மீட்டிங் கூப்பிட்டாங்க, போனேன். அவங்க இந்த மழை கம்மியாக பெய்யறதுக்கு ராகி கேழ்வரகு போன்ற திணை போன்ற தானிய வகைகளை பயிரிட சொல்லி சொன்னாங்க. பருத்தி விதையும் கொடுத்துருக்காங்க. பருத்தியில் ஜாது மல்லிகா போன்ற பீட்டி ரகங்களை 2-3 ரகங்களை கொடுத்துருக்காங்க. அதுவும் போட்டிருக்கேன். அதுவும் நல்லா தான் இருக்குது. ஏக்கருக்கு 1.5 கிலோ விதை தான் கம்பு. சட்டிக்கிழப்ப உழவு டில்லரு மேற்கொண்டு களை வெட்டு திருப்பி அதுக்கு களை வெட்டு திருப்பி அதை அறுவடை பண்ணுறதுக்கு அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா ஏக்கருக்கு ஒரு 7000 ரூபா வரும். 7000 ரூபா வரும். அதுக்கு நல்லா மழை பெஞ்சு கார்புரத்தில் நல்லா மழை பெஞ்சு விளைஞ்சதுன்னா ஏக்கருக்கு 10 குண்டால் 13 குண்டால் வரைக்கும் நான் எடுத்திருக்கேன். நல்ல லாபமாக தான் இருக்குது. மாத்தி யோசிச்சேங்க. மக்காச்சோள சாகுபடியில் வெற்றி கண்ட விவசாயி பி வரதராஜு. இவர் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி தாலுகா முத்துகிருஷ்ணாபுரத்தை சேர்ந்தவராவார். பருத்தி உளுந்து கம்பு விவசாயத்தினை 25 வருடங்களாக செய்து வரும் இவர் கோவில்பட்டி வேளாண் ஆராய்ச்சி நிலையத்தில் மக்காச்சோள சாகுபடிக்கான பயிற்சியினை பெற்று அதன் மூலம் வேளாண் ஆராய்ச்சி நிலையத்தில் விதையினை பெற்றும் நடவுக்கு முன்பு நிலத்தினை தயார் செய்தும் டிஏபி யூரியா பொட்டாஷ் ஆகியவற்றினை அடியுரமாக இட்டும் களை கொல்லிகளை பயன்படுத்தியும் மக்காச்சோளத்தில் ஒரு ஏக்கருக்கு 18 முதல் 20 குவிண்டால் மகசூலை ஈட்டி அதன் மூலம் தன் வாழ்வாதாரத்தினை பெருக்கிக் கொண்ட இவரின் அனுபவங்களை நம்மிடம் கூற கேட்டபோது, வேளாண்மை ஆராய்ச்சி நிலையம் மூலமாக நாங்கள் விவசாயம் சொல்கிறபடி விவசாயம் செய்து வருகிறோம். பருத்தி உளுந்து கம்பு மக்கா அனைத்து விவசாயங்களிலும் நாங்கள் செய்து வருகிறோம். வேளாண்மை ஆராய்ச்சி நிலையம் மூலமாக எங்களுக்கு பயிருக்கு இப்போ இந்த மக்காச்சோளம் பயிர் செய்வதற்கு எங்களுக்கு ஆராய்ச்சி மையத்திலிருந்து எங்களுக்கு பயிர் செய்து என்ன விளக்கங்கள் சொல்லிவிட்டார்கள். அந்த விளக்கத்துப்படி நாங்கள் 2 முறையாக சட்டி கலப்பை உழவடிப்போம், 2 முறை டில்லர் அடிப்போம். 3வதாக பயிர் செய்வதற்கு வசதியாக டில்லர் கலப்பை மாட்டி சரியான லைன்கள் அடித்து நடுவை நேராக வர்றது மாதிரி பருவம் செய்து நாங்கள் கொடுப்போம். ஏக்கருக்கு தொழில்நுட்பம் மூலமாக நாங்கள் உரம் ஏக்கருக்கு ஒரு முறை டிஏபி வசதியாக செய்வோம். அது செய்து முடித்தவுடன் ஒரு 40 நாள் கழித்தவுடன்
அந்த மக்காச்சோளத்துக்கு என்ன பலன் அளிக்க வேணுமோ களைக்கொல்லி அடிக்கலாம். 20 நாள் களைக்கொல்லி அடிப்போம். முளைச்சி 20 நாள் களைக்கொல்லி அடிப்போம். அடித்து முடிந்தவுடனே ஒரு 40ஆவது நாள் நாங்கள் டிஏபி கலப்புறமாக நாங்கள் வந்து டிஏபி, யூரியா, பொட்டாசு அனைத்தும் கலந்து ஒரு 41ஆவது நாள் நாங்கள் பயிருக்கு அடி உரமாக இடுவோம். அதுக்கு மேலே குருத்து பூச்சிகள் தாக்குதல் இருந்தால் சாதாரணமாக 2 மருந்துகள் அடித்து அதை பலன் சீர்படுத்துவோம். அது முடியதாக செய்து முடித்த உடனே பலன் அளிக்கிறதுக்கு 90 நாள் வசதியாக பயிர்கள் 90 நாளிலிருந்து 110 நாள் வரைக்கும் 2 முறையாக மக்காச்சோளம் இருக்கிறது. அதுபடி நாங்கள் அவங்க சொன்னதுபடி நாங்கள் செய்து வரும்போது எங்களுக்கு பலன் பரவலாக நல்ல மசூல் கிடைக்கிறது. ஏக்கர் வந்து பயிர் செய்கிறதுக்கு எங்களுக்கு செலவு தொகை வந்து ஏக்கருக்கு வந்து ஒரு சாதாரணமாக ஒரு 15,000 ரூபா செலவாகும். களை எடுப்பு இருந்தால் களை எடுப்புக்கு ஒரு 5,000 ரூபா, 20,000 21,000 ரூபா செலவாகும் ஏக்கருக்கு. அது வந்து மழையில் மசூல் நல்லா விளைந்தால் 18 குண்டாலேருந்து 20 குண்டால் ஆகும், மகசூல் ஆகும். அதை நாங்கள் மழை இல்லாத காரணத்தினால தான் இருக்கிறது. அதுக்கு சந்தை வசூல் எங்களுக்கு விவசாயிகள் மூலமாகவும் நாங்கள் எங்கள் வேளாண்மை துறையமாகவும் விலைவாசிகள் கொடுக்குற வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லாட்டாலும் சந்தைகளுக்கு வந்து நாங்கள் பொதுவான வியாபாரிகள் வந்து எங்கள் வசம் பயன்படுத்தி என்ன ரேட்டை பேசி நாங்கள் கொண்டு போவாங்க. அதை மாதிரி செஞ்சுக்கிட்டு இருப்போம். வேளாண்மை துறையிலேருந்து இல்லாட்டாலும் நாங்கள் எங்கள் தனிமலை பெற விவசாயிகளிலிருந்து ஒரு வியாபாரிகளை பார்த்து பேசி அது ரேட்டு என்ன ரேட்டு நாங்கள் பேசி விலையாக்கி கொள்வோம்.